அடிமடியில் நெருப்பு கட்டிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன். பிள்ளை எப்படி பண்ணிட்டு போயிடுறாங்களா? ஆமாம்மா. ஏமா இப்ப எல்லாம் அப்படி நட்சத்திரம் மாப்பிள்ளைக்கு எப்படி வருதா? என்ன நட்சத்திரம்? இல்ல சொன்னிய நான் ஒண்ணுமே சொல்லலையே. நான் என்னடா சொன்னேன்? எங்க பிள்ளைங்க நீ பாக்கலையா? பிள்ளை அடியே சரியானங்க அம்மா கண்ணே பெரியானங்க. ஏமா நான் காலை வலிக்குது இப்படி இருந்தா அந்த பிள்ளை வந்து மாட்டிச்சு. அதுக்கு நான் முன்னாடி வளர்ற அம்மா உதைக்கிறாமா தகப்பன் தானே இல்லையே தவிர நான் தரம் குறையாமல் வளர்த்து வச்சிருக்கேன். அம்மம்மா நான் வாங்கிட்டு வந்த மீனை நான் வாசம் வர்றதுக்குள்ள நான் மதுரை நகரம் எல்லாம் போய் விலை கூறி வச்சுட்டு வர்றேன். நீங்க வீட்டு கதவை சாத்திட்டு வீட்டுல பத்திரமா இருங்க. நான் மாலை போய் வீட்டுக்கு வந்துடுறேன். ரெண்டு பிள்ளைங்களுமா? அம்மா உங்க வீட்டுக்காருக்கு பிறந்துட்டான். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பிள்ளை பார்த்தா உன் மகச்சாடா அப்படியே இருக்குது இந்த பிள்ளை. ஆனா இந்த குண்டு பிள்ளை பார்த்தா அந்த மத்தாளக்கார மகச்சாட மாதிரியே தெரியுது. வீட்டுல பத்திரமா கேட்டல்ல மூஞ்சி அப்படி தெரியுது. சின்ன பிள்ளை வந்து வாங்க ரெண்டு பேரும் இந்த பிள்ளை உங்க மூஞ்சி மாதிரி இருக்குது. இந்த பிள்ளை அந்த பிள்ளை இந்த மத்தாளக்கார வாய் மூஞ்சி மாதிரியே இருக்குது. வாய்தான் தம்பி காய்ச்சி வாங்கலான்னு போனியா? எதுல வாப்பா எந்த பிள்ளை சொரகத்தை போட்டா சொரக்கா தண்டா முளைக்கும். புடங்காயோடு முளைக்கும். பூசணிக்காய் போட்டா பூசணிக்காய் தான் முளைக்கும். பூசணிக்காய் தான் முளைக்கும். சாம்பு பூசணிக்காய் முளைக்கும். கண்ணே பெரியனங்க இந்த பிள்ளையா இந்த பிள்ளையா இந்த பிள்ளை உங்க மாதிரி சரியானங்க. நீ காசு 100 ரூபா வாங்கி தம்பி போறதே போற கிடைச்சியா? இந்த பிள்ளை அவன் மாதிரியா? அவன் சொன்னா உனக்கு நேரம் கோவம் வந்துருக்கு. ஏன்னா உனக்கு எனக்கு பிறந்ததா இல்லமா அவங்க அப்படித்தான் இருக்கும். ஆமா அவமானப்படுத்துறீங்க. என்னமா பண்ணுவேன் 3000 ரூபாய் கொடுத்துருங்க. வாடா இப்படியா என் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அம்மா ஒரு குடும்பத்துக்குள்ளையா இருந்தா இவங்களை 2 பேரையும் நான் கரை சேர்த்து விடுவேனே. ஆனா எனக்கு கவலை இல்ல, அன்னையோட கவலை எல்லாம் முடிஞ்சு போயிடும். இந்த வேதனை போய் நம்ம யார்கிட்ட சொல்லவா முடியும்? சொல்றது நீ வேதனை சொல்ற மாதிரியே சொல்ற, வேற மாதிரி சொல்ற மாதிரி சொல்றாயா? பையன் குழு காய்ச்சலே வந்துருச்சு. ஏப்பா தம்பி யார் பண்ணி தெரியல? அட கருப்புச்சிங்க பொண்ணு பாக்கிறது பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்துட்டேன். எங்க? ஐயோ நம்ம அங்க அந்த நம்ம ஊரு இருக்குதுல, ஊரு எல்லையில ஆலமரம், அந்த ஆலமரத்தடி உட்கார வச்சுட்டு வந்துருக்கிறோமா. வந்து ஊர் சேருவாங்களா? அதனாலதான் அங்க உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளையோட வந்துருக்கியா? மாப்பிள்ளை அவங்க அப்பா அம்மா வந்திருக்கிறாங்க. எங்கடா உட்கார வச்சுக்கிற? ஆலமரத்தடி உட்கார வச்சுட்டு அங்க உட்காந்து அப்படி போயிட போறாங்க. அங்க வந்தாலும் சாவாங்களா? அப்புறம்
எவ்வளவு நேரம் பாக்குறது? இது பாருங்க வாசடி பொண்ணு பார்க்க தாயலி யாரு என்னன்னு விசாரிச்சியா? யாரு நட இது விசாரிக்கிறேன்? என்னம்மா சொம்பு? சாதாரண சொம்பா? வீட்டுக்கு நமக்கு உடம்பு தானே? இந்த சொம்பு தெரியல என்ன தெரியலையே. வாடி போலாம். அந்த பையன் கொஞ்சம் ஒரு சிலருக்கு என்ன சொன்னாலும் புரியாதுமா. அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா, ஏதோ பொண்ணு பார்க்க வந்ததா சொன்னாங்களே. ஆமாமா, உட்காந்து பேச சொல்லுங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. ஆமாங்க ஆமாங்க. ஆமா எங்க அங்க வாசப்படியில 2 ஜோடி செருப்பு இருக்குல்ல? இல்லம்மா, நம்ம வாசப்படியில பாப்பா கேட்டாங்கல்ல செருப்பு. எடுத்துட்டு வந்தேன். அத காணோம். தொலைவு பார்க்க போது பாப்பாவுக்கு எடுத்துட்டு வந்தேன். டவுனுக்கு போயிட்டு உங்களை சொல்லுங்க. ஏங்க எங்க வீட்டுல எங்க பாப்பா கேட்டாங்க, வாசல்ல போட்டா காணும். விளக்குமாறு யோசிக்கிறீங்களா? கேளுங்கப்பா, அவசரத்துல வந்துட்டீங்க. கூடெல்லாம் பாரு எவ்வளவு கசாமுசான்னு கிடக்குது. அதை சுத்தப்படுத்துற வாசனை அவங்க விளக்கமா கேக்குறாங்க. சொல்லுவாங்களே தெரியல. அவசரக்காரங்க எதுவுமே தெரியாது. நீங்க ஏற்கனவே வரதாம சொல்லியிருந்தானா நான் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருந்திருப்பேன். நீங்க திடீர்னு வீட்டுக்குள்ள வரவும் அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு நீங்க வந்துட்டீங்க. அப்புறம் உட்காரு உட்காரு. எதை சொன்னியா? நான் சொல்லிடுறேன். என்னன்னு பிள்ளைங்க எல்லாம் சொல்லிடுறேன். பிள்ளைங்களை பத்தி நம்ம போல பேசிட்டு இருக்கிறாங்க. தெரியல என்னன்னு தெரியலையே. இங்க போறே நம்ம சேர்ந்துறீங்க. ஏமா எல்லாம் பொண்ணு தொலைட்டு வந்தாங்க நாங்க சொன்னாங்க. சரிதான், நீங்க பொண்ணு பார்க்க அளவுக்கு உங்களுக்கு வயசு இல்லையே. யாருக்கு பொண்ணு தொலைட்டு வந்திருக்கீங்க? பொண்ணு யாருக்கு தெரியுமா? என்னுடைய கொழுந்தனாருக்கு 2 ஃப்ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்கு 2 பொண்ணு வேணும். அதுக்கு தான் பொண்ணு தெரியும். ஏன் கொழுந்தனார் அவங்க அப்பா அம்மா இல்லையா? அவங்க அப்பா அம்மா படிச்சுட்டாங்க. ஐயோ, பிள்ளைங்களா? அப்பா அம்மாவும் இல்லையா? யாருமே இல்லம்மா.
யார் வளர்க்கறாங்க? அவங்க அங்கே சிறுகுழந்தையா இருக்கும்போதே அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. நாங்க 2 பேரும் தான் எடுத்து வளர்த்தணும்.